என்னைக்காவது ஒரு நாள் ஆபிரகாமோட இருக்கும்போது லோத்து வந்து பட்டணத்தினுடைய வாசல்ல போய் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தாருன்னு இருக்குதா? கிடையாது இல்ல. ஆனா சோதோம் கொமோராவுக்கு என்னைக்கு போனாரோ அந்த ஜனங்கள் மகா மோசமானவர்களா இருந்தாங்க. அந்த ஜனங்கள் வந்து அவங்கள்ட்ட இருந்த பாவங்கள் வந்து அசுத்தமான பாவம். இப்போ விபச்சார ஆவி அப்படின்னா இந்த ஹோமோசெக்ஸ் அப்படின்ற ஆவி, லெஸ்பியன் அப்படின்ற இந்த ஒரு ஸ்பிரிட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா சோதோம் கொமோரால இருந்து. சோதோம் கொமோரால இருந்து லோத்தனுடைய 2 பிள்ளைகளோட சேர்ந்து மலையில தங்கி இருக்கிறாரு. மனைவி இறந்து போயிட்டா. மனைவி இறந்து போனதுக்கு பிற்பாடு தன்னுடைய தகப்பன் மூலமா குழந்தைய பெத்தெடுக்கணும்ன்ற ஒரு தாட், இது தப்பு இல்ல, இது நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கூட இல்லாம தைரியமா தன்னுடைய தகப்பனாருக்கு குடிக்கிறதற்கு மது வாங்கி கொடுத்து அவனை போதையாக்கி அந்த மனுஷன் மூலமா 2 குழந்தைகளை பெத்தெடுக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்க கரப்ட் ஆயிருக்காங்க பாருங்க. இது எங்க இருந்து ஒட்டிக்கிச்சு? இந்த தைரியம் அந்த பிள்ளைகளுக்கு எங்க இருந்து வந்துருச்சு? சத்தமா சொல்லுங்க. சோதோம் கொமோராவுடைய ஜனங்கள் அங்க இருக்கிற ஜனங்களோட பழகி பழகி பேசி 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 இவங்களும் எப்படி மாறிட்டாங்கன்னா ஐயோ வித்தியாசமா மாறிட்டாங்க. அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம கூட்டம் கூடுகிற இடம், நம்ம சேர்ற இடம், நம்ம குடியிருக்கிற இடம், நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ற இடம் ரொம்ப 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 கவனமா நீங்க இருக்கணும். இந்த லைன் வீட்டில் குடியிருக்கிறாங்க பாருங்க, உங்களுடைய சூழ்நிலையின் நிமித்தமா நீங்க குடியிருக்கிறீங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த அந்த குறைவா இருக்குது, ஏன்னா வருமானம் உங்களுக்கு குறைவா இருக்குது. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லைன் வீட்டில் எல்லாம் குடியிருக்கிறாங்க பாருங்க, சில தீமையானது எங்க நடக்கும்னா அங்கதான் நடக்கும். ஒரே சண்டையா இருக்கும், பிரச்சனையா இருக்கும். ஐயோ ஒரு வித்தியாசம், ஒரு பிரைவசி இருக்காது, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க அந்த இடத்திலிருந்து நீங்க வெளியே வந்து பாருங்க, நீங்க வந்து பாருங்க, உங்க பிள்ளைகளை இன்னொரு அட்மாஸ்பியர்ல நீங்க வளர்த்து பாருங்க, உங்களுடைய தாட்டே சேஞ்ச் ஆயிடும், உங்களுடைய விஷனே வித்தியாசமா மாறிடும். இதெல்லாம் ஒரு ஜெப குறிப்பா இருக்கட்டும். நீங்க இதற்கு ஆசைப்படுவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா.